இன்றைய சமையல் சுட சுட சாதம், வவ்வால் மீன் வறுவல். வவ்வால் மீன் பாருங்கள், சூப்பராக வறுத்து வச்சுருக்கோம். சிக்கன் கிரேவி, செமி கிரேவி சிக்கன், சொரா புட்டு, மீன் குழம்பு. சொரா புட்டுக்கு மீன் குழம்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் மீன் குழம்பு கொஞ்சமாக இந்த வவ்வாலில் இருந்த தலை வாலெல்லாம் போட்டு கொஞ்சமாக சொரா போட்டு மீன் குழம்பு, ரசம், குட் ரசம், பருப்பு போடாத குட் ரசம். மீன் குழம்பு வந்து சொராவும் போட்டிருக்கோம், ஒரு பீஸ் 2-3 பீஸ் சொராவும் போட்ட மீன் குழம்பு. சிக்கன் கிரேவி பாருங்கள், செமி கிரேவி. சொரா புட்டு வந்து கடாயில் அல்லது வானலியில் ரொம்ப அடியோடு கிளற முடியாதவங்க இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு 2 இடாக நல்லா அது மாதிரி பரட்டி எடுத்தோம்னா நல்லா ரோஸ்ட்டாக வந்துடும். இது ஒரு ஈஸி மெத்தட். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணுற தோசைக்கல் வச்சு அதில் போட்டு நீங்கள் வதக்கி எடுத்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா வதங்கி வந்துடும். சொரா புட்டு சுருளை இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஒரு ஈஸி மெத்தட், செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். வணக்கம். பாருங்கள், ஒரு ஈடு சொரா புட்டு கொட்டிட்டேன் தோசைக்கல்லில் போட்டு, இப்போ இன்னொரு ஈடு அதில் அப்படியே இருக்குது. இது சுட சுட சாதம். வாங்க சாப்பிடலாம். வணக்கம்.